ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான நம்ம வீட்டில் எப்போவுமே மல்லித்தலை புதினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இப்படி செஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து மல்லித்தலை புதினா வந்து எப்போயுமே நம்மக்கிட்ட இருக்கும். திடீர்னு ஒரு பிரியாணி குஸ்கா செய்யணும், அந்த நேரத்தில் புதினா மல்லித்தலை நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து மல்லித்தலை இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம ரசம் வைக்கணும், ஒரு புதினா டீ குடிக்கணும் இப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் எந்த டைம்லையுமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மல்லித்தலை புதினா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம மல்லித்தலை புதினா வாங்கிட்டு வந்ததும் அதில் இருக்க மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ பழுப்பு கலரில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு முனியில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. ஸோ காம்பு எல்லாத்தையுமே கட் பண்ணிடாதீங்க. சில டைமில் வந்து பெரிய பெரிய காம்புகள் வரும், அதை வந்து சில பேர் கட் பண்ணி வீசிட்டு இலைகளை மட்டும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் மல்லித்தலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வதங்கி இருந்தாலும் ஸோ அதை எடுக்காதீங்க, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து ரசத்துக்கு நம்ம மல்லிக்கீரைகளை மட்டும் பிஞ்சாக இருக்கிற மல்லித்தண்டுகளை மட்டும் போடாமல் இந்த மாதிரி நல்ல மொத்தமாக இருக்க தண்டுகளாக எடுத்து நீங்கள் ஃப்ரைசரில் சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா நச்சு போட்டு நீங்கள் ஒரு தடவை ரசம் வச்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்ல பெரிய மல்லித்தண்டாக பார்த்து வாங்கி நீங்கள் அப்படி தான் ரசம் வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வாசமாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி கழுகிருங்க, இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி கழுவுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 3லேருந்து 4 தண்ணி வரைக்கும் நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து தண்ணியை வந்து நல்லா வடிய விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போது நம்ம மல்லிக்கீரையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து புதினா இலைகளை வந்து நல்லா பிச்சு போட்டுடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா இலைகளாக பிச்சு போட்டுட்டு நல்ல தண்டு பகுதிகளை நீங்கள் மறுபடியும் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட கொஞ்சமாக மண்ணை கொட்டி முட்டை ஓடுகளை போட்டு நீங்கள் இதை நட்டு வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக வளர்ந்து வரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ புதினாவையும் நல்லா பிச்சு போட்டாச்சு. சுத்தமாக எடுத்து வந்து நல்லா 4-5 தண்ணி ஊற்றி கழுவி நல்லா தண்ணி வந்து வடிய விட்டுருங்க. தண்ணியோடு வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது, அப்போ வந்து நமக்கு சேமித்து வைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாகும். நல்லா எல்லாத்தையுமே கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், போடும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதை வந்து நல்ல பாக்ஸில் வந்து போட்டு நல்லா ஏர் டைட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி நல்லா ஃப்ரைசரில் நான் வைக்க போகிறேன். இது வந்து நல்ல நாள் கணக்கு ஆனாலும் நமக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை வந்து நான் ப்ரெஷரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ தண்ணியை வந்து நல்லா வடித்து போட்டு வச்சோம்னா தான் இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக வரும். ஈரத்தோடு நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கட்டி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் பாருங்கள், இதுக்கு புதினா டீ போட்டுக்கலாம். சேலட்டுக்கு மட்டும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. புதினா டீ, பிரியாணி, குஸ்கா இந்த மாதிரிக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேலட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், ஃப்ரைசரில் வச்சுட்டு வந்தது தான் நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து சுத்தமாக வச்சுருந்ததுனால இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா ஏர் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தலையை வந்து நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து குருமா வச்சுருக்கேன். குருமாவுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது, ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்ற டைமில் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.